இப்படி படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க யாருன்னு தெரியுமா? ஐ திங்க் யார் சொன்னாங்களோ இல்லையோ எல்லார் வீட்லயும் நம்ம அப்பா அம்மாக்கள் சொல்லுவாங்க. எங்க அப்பா அம்மா கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் போனோம்னா நம்ம படிப்பை பத்தி பேசாத ஒரு வீடுகளே கிடையாது. அதனால படிப்பு சம்பந்தமா ஒரு போட்டி வச்சிருக்கோம். இது நம்ம ரத்தத்திலே ஊர்னதுன்னு சொல்லலாம். நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருந்தாலும் படி தான் சொல்றோம், இங்கே வந்தாலும் படி தான் சொல்றோம். நம்ம மட்டும் இல்லை, இந்த பாடலை பாடியவர் பாரதிதாசன். அவருக்கு முன்னாடி நீங்க பாரதியார், இன்னும் அப்படி பின்னாடி ஔவையார், வள்ளுவர் வரைக்கும் போலாம். என்னென்ப எழுத்தென்பை பிரிட்டும் கண்ணென்ப வாழும் இருக்குன்னு சொல்லி ஒரு குரல் மட்டும் சொல்ல அதுக்கு ஒரு தனி அதிகாரமே கொடுத்து ஒரு 10 பாடல் பாடியிருக்காரு. அவ்வளவு கல்வியை பத்தி ரொம்பவே அக்கறை கொண்ட ஒரு சமூகம் நம்ம தமிழ் சமூகம். அதனால கல்வியில் சிறந்த நாடு நம்ம தமிழ்நாடு. அதுல நீங்களும் நானும் தான் அதுக்கு சான்று. இப்படி ஒரு போட்டி நடைபெறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டி இருந்தவர் தோழர் அருண் ஆஷ்லி. இந்த பயணம் எப்படி அங்கிருந்து இங்க வரைக்கும் வந்து சேர்ந்தது அவரை பத்தி பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். அவர் எந்த போட்டியை பத்தி பேசுறாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புக் ரிவ்யூ கான்டெஸ்ட் பண்ணோம். ஆனா அது தொடங்குறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நட்பு, ஒரு அந்த நட்பு மூலமா ஒரு கனெக்ஷனு, ஒரு ஐடியா, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காலேஜ் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு கான்டாக்ட் வாங்கி தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் சங்கத்தோட பொருளாளர் கிட்ட ஒரு கான்டாக்ட் கிடைச்சிச்சு. அப்ப அவங்க வந்து உலகளாவே ஒரு போட்டி நடத்தினாங்க. புக் ரிவ்யூ தமிழ்ல படிங்க, இங்கிலீஷ்ல படிங்க, நீங்க லத்தீன் ரஷ்யன்ல கூட படிங்க, இங்கிலீஷ் ஆர் தமிழ்ல ரிவ்யூ பண்ணி அனுப்புங்க, நல்ல ரிவ்யூவை நாங்க கிண்டல்ல பதிப்பிக்கிறோம். நாங்க இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குல்ல. ஸ்காட்லாண்டுக்கு நம்ம ஏன் பண்ணக்கூடாது? அதை செய்யறதுக்குன்னே எடின்பரா தமிழ் சங்கத்துல இவ்வளவு பேர் இருக்கும்போது நம்ம அந்த வாய்ப்பை நழுவ விடக்கூடாதுங்கிறதுனால நம்ம எடின்பரா தமிழ் சங்க தலைவர்கள்ட்ட வந்து ஒரு கிசுகிசுப்பா தான் சொன்னேன், இது மாதிரி ஒண்ணு இருக்கு பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பா பண்ணலாம், இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரவேற்போட எடுத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. தமிழை சுவாசி, புத்தகம் நேசி, எழுத்தை வாசி, இதுதான் நம்மளோட முக்கியமான இதா இருக்க முடியும். வாசிப்பு தான் நம்மளுக்கு நிறைய அறிவு மட்டும் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுக்கும். ஸோ இது 2 கேட்டகரியில பண்ணியிருக்கிறோம். அண்டர் 13s அண்ட் அப் டு அண்டர் 18 பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் தமிழ் எல்லா இதுலையும் நம்ம கொடுக்கறதுனால நம்ம ரெஸ்ட்ரிக்டே பண்ணல. அதனால எடின்பரா தமிழ் சங்கத்தையோட உறுப்பினர்களுக்கும் இதை ஆதரிச்ச தலைமைக்கும் என்னோட வணக்கங்களும் நன்றிகளும் சொல்லிக்கிறேன். With that I will call upon Natarajan Anna to facilitate and give a few words on that, please. வணக்கம். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது, அதாவது எடின்பரோ சுற்றி இருக்கிற நகரங்கள்ல இருக்கிற அந்த குழந்தைகளுக்கான ஒரு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம். ஸோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆப்வியஸ்லி fantastic responses actually. 15 children they participated in this book review competition. Of course ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க, அந்த குழந்தைங்க வர போறாங்க. And their entry will be going into a global competition as well. So since we want to recognize இங்க இருக்க குழந்தைகளை நம்ம ஒரு ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கான ஒரு அறிமுக விழா, அப்புறம் இதுல இருந்து ஒரு 3 பேர்த்த செலக்ட் பண்ணி நாங்க பிரைசஸ் கொடுக்கலான்னு இருக்கிறோம். இதை தவிர்த்து இவங்க எழுதின அந்த என்ட்ரிஸ்லாம் இஸ் கோயிங் டு a global competition. அங்கேயும் அவங்களுக்கு பிரைஸ் எடின்பரா தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது. நன்றி. இதுல எல்லாருக்குமே இதுல வெற்றி தோல்விங்கிறது ஒண்ணு கிடையாது. எல்லாருமே சப்மிட் பண்ணதே பெரிய வெற்றியா தான் நாங்க பாக்குறோம். எந்த பர்டிகுலர் ஆர்டரும் இல்லாம குழந்தைகளை கூப்பிடுறோம். உங்களோட ஆரவாரமான கைத்தட்டல் அவர்களுக்கு அடுத்த படிக்கான உந்துதலா இருக்கணும். செய்வீங்க நம்புறேன். சஸ்மிகா கௌரி சங்கர், மகதி அருண்குமார், Safa Mohammed, Alvin Ashley, Rishan Ashley, Yashika Tirukumaran, Alia DK, Mayuri Nyanamurugan, Adrika Neelakandan, Samskrita Krishnan, Sean Anthony Prem, Sherwin Anthony Prem.
உங்கள் இளைய தலைமுறை ஜென்சி கிட்ஸ் என்ன வேணாலும் செய்வாங்க. அதுல முக்கியமான விஷயம் வாசிப்பு. அதை பத்தி பதிவு பண்றது ரொம்ப முக்கியம். அதை செஞ்சிருக்காங்க. ப்ளீஸ் கிவ் a big round of applause to these kids for the time and effort. இவங்க இதோட நிக்க போறது இல்ல. இவங்க எழுதுன இந்த ரிவ்யூவை நம்ம வந்து தமிழ் சங்கமே எஃபர்ட் எடுத்து முன்னாடி அனுப்பவும் போறாங்க. உலகளாவிய நடக்கிற போட்டிக்கு இதையும் அனுப்ப போறாங்க. May they win it. அவங்க they get published. ஆனா அவங்களோட பரிசு தனியா கிடைக்கும். இது ஒன்லி ஊக்க பரிசு மாதிரி தான் இவங்க கொடுக்குறாங்க. இது அதிகமா நடக்கணும். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு நீங்க யாரும் கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அக்டோபர் 26 வரைக்கும் உலகளாவிய நடக்கிற அந்த போட்டி நடந்துட்டு இருக்கு. நீங்க info@tamilsangam.com நீங்க அனுப்புனீங்கனாலே எல்லா டீடைல்ஸும் இருக்கும். ப்ளீஸ் டூ சோ. என்கரேஜ் பண்ணுங்க உங்க கிட்ஸையும். இட் கேன் பி இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் எனி புக்ஸ். Give a big hand for these kids. They have done something really good. மிக்க நன்றி. ஓகே, இதுல வந்து ஈடி சார்பா ஒரு பிரைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் புக்ஸ்ல தேர்ட் பிரைஸ் கோஸ் டு யாஷிகா நடராஜன். யாஷிகா ப்ளீஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு ஈடி சார்பா ஒரு சின்ன பிரைஸ் ஒன்று தரோம். Round of applause, please. Second prize goes to Rishan Ashley, come forward. So, இது again repeat பண்றேன். The first prize goes to Alia. இவங்க வந்து கிட்டத்தட்ட 3 ஜட்ஜஸ் கொடுத்துருந்தோம். 3 ஜட்ஜஸுக்கும் ஃபுல் மார்க் வாங்கினாங்க. ஒரு மார்க் கூட எந்த ஜட்ஜாலும் குறைக்க முடியல. அவ்வளோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரிவ்யூ. தேங்க்யூ. Please give a big round of applause, please. எல்லாருமே இங்கிலீஷ் புக் படிச்சு இங்கிலீஷ்ல ரிவ்யூ எழுதாங்க. அங்கே தமிழ்நாட்டில இருந்து எடின்பரா வந்து தமிழ்ல படிச்சு தமிழ்ல ரிவ்யூ எழுதிருக்காங்க. Give them big applause for the third prize goes to Safa. Safa, please come forward. இன்னும் சத்தம் பத்தல. சவுண்ட் பத்தலையே. கரகோஷங்களை எழுப்புங்கள். Second prize goes to Sherwin Anthony Prem. வாழ்த்துக்களோடு உங்கள் ஆசிரியரையும் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The first prize goes to Sean Anthony Prem. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிலப்பதிகாரம் ஸ்கிட் போட்டவங்க இவங்க. இன்னைக்கு அந்த சிலப்பதிகாரத்தை அவங்களால படிக்க முடிஞ்சு எழுத முடிஞ்சு பிரைஸ் வாங்கியிருக்காங்க. இது பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். தேங்க்யூ.